அருமையான ஒரு காலை வணக்கம் நண்பர்களே. நான் தூக்கத்துல இருந்து எழும்புற விதத்தை பார்க்கவே தெரிஞ்சிருக்கும். நைட் ஃபுல்லா தூக்கமே இல்ல, ஏனென்றே தெரியல. காலையில எழும்பவே 10 மணி கிட்ட ஆயிடுச்சு. ஒன்றுக்கு 2 அலாம் கூட வச்சு பார்த்தேன் நண்பர்களே. சாலா தூக்கம் வந்துட்டா நாங்க எப்பவுமே மேலதான். அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். காலையில 8 மணிக்கு எழும்பினாலே ஜிம்முக்கு போக மாட்டேன். இப்ப 10 மணி வரை ஆகையால் ஆறுதலா எழும்பி எல்லா வேலையும் முடிச்சிட்டு டீ குடிக்க வந்துட்டேன். வளமையா வாசிக்கிற கதை புத்தகத்துக்கு இன்றைக்கு விடுமுறை. அவ்வாறே டீ குடிச்சு முடிய அடுத்து என்ன சாப்பாடு தான். இன்றைக்கு காலை உணவுக்கு இட்லி சாம்பார் சட்னி. சாப்பிடும் போது டேஸ்டா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிய நான் பட்ட பாடு இருக்கு. விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. இந்த வழியா எவனாவது போவானா? நீ சொல்லி தோஞ்சிக்கலாமல. இதை சமாளிச்சு கொண்டு கேட்க பக்கத்துல ஒரு சத்தம். என்னடா பார்த்தா எங்கட வீட்டை சுத்தி பாக்க மரம் நிக்குது. அது காய்ச்சி பழுத்து விட்டது. அதனை பிடுங்குவதற்கு ஆக்கள் வந்திருந்தார்கள். ஒரு 4-5 மரத்தெல்லாம் பழுத்திருந்தது. ஆனா அதுலயே அவ்வளவு வந்திருந்துச்சு. ஒரு குத்து மதிப்பா இதுல எவ்வளவு இருக்குமென்று கமெண்டில் சொல்லுங்கள். அது முடிய ஒரு குட்டி பைசிக்கிள் ரைடு ஒன்று போலாமண்டு உத்தேசம். அதுக்காக கடகடன்னு ரெடி ஆயிட்டு பைசிக்கிள் எடுத்தா அங்க வச்சாம் பாரு கடவுள் ஒரு ஆப்ப. லட்டுல வச்சான்னு பாத்தியா? சாலா நட்ல வச்சாண்டாட்ட மாதிரி. சைக்கிள்ல காத்தில்ல. பட் இருக்கவே இருக்கு என்னுடைய அக்காவினுடைய சைக்கிள். அதனை எடுத்துட்டு போயிட்டு ஒரு மாதிரி வீட்டை வந்துட்டேன். பிறகு கொஞ்ச நேரத்தால நானும் என்னுடைய நண்பருமான சுதனம் சேர்ந்து டவுனுக்கு போக வேண்டிய ஒரு வேலை இருந்துச்சு. நாங்க வெளிக்கிட்டது என்னவோ ஒரு மதிய நேரம். சாதாரண நாட்களில் மதிய நேரம் தெரியுது ஆள் இல்லை. இப்ப மழை காலம் என்றதால எப்ப விடியுது எப்ப இருளுதே தெரியுது. டவுனுக்கு ஏன் போனாங்கன்னு நாளை அந்த வீடியோல சொல்றேன். ஏன்னா இன்றைக்கு போன வேலை சரி வரையில, நாளைக்கும் திரும்ப போகணும். அப்படி அங்க இருந்து நேரா டீ கடைக்கு வந்துட்டோம். ஆனா நேரம் என்னவோ 4 மணி. சரி கிளைமேட் வேற நல்லா இருக்கு. அதோட பாட்டு பிளே பண்றதும் நாங்கள் பிடிச்ச பாட்டையும் போட்டுட்டு டீயையும் குடிச்சு கொண்டு கிளைமேட்டையும் ரசிச்சு கொண்டு இந்தியா நாளை முடித்துக் கொண்டேன். அப்புறம் என்ன, நாளைக்கு பாப்போம்.